விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவா அமைச்சர் பொன்முடியோடு சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானதைத் தொடர்ந்து வரும் ஜூலை 10ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நாளை மறுநாளோடு நிறைவடைகிறது. இந்நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது அமைச்சர்கள் பொன்முடி, சி.வே. கணேசன், செஞ்சி மஸ்தான், எம்பிக்கள் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். அன்னியூர் சிவா அவர்களுக்கு இன்று இங்கே நாமினேஷன் செய்திருக்கிறோம். நிச்சயமாக அவர் 1,00,000 வாக்குகளுக்கு அதிகமான வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார். அதிமுக அவருக்கு ஆதரவாக பாமகவுக்கு ஆதரவாக பிஜேபி, இவங்கெல்லாம் 3 பேரும் சேர்ந்து நின்று வாங்கின ஓட்டை விட நம்முடைய புகழேந்தி 9,000 வாக்குகள் அதிகமாக பெற்றார். இப்போ 3 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் எப்படியும் தோல்வி வரும் என்பதற்காகவே இதை விட்டு விலகிவிட்டார்கள். மற்ற 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக 1,00,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. அதேபோல் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், மயிலம் பாமக எம்எல்ஏ சிவக்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக, பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சியிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இதுவரை சுயேட்சைகள் உட்பட 15 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.